இப்போ 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ அந்த தேர்தலை வச்சு தான் வந்து இந்த எல்லா திட்டங்களுமே வகுக்கப்பட்டது. இப்போ அடுத்த கட்ட நகர்வாக எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இல்லை, இவர் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு அவருக்கா தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. அப்பாடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதே சாக்கா வச்சு எலெக்ஷன் வரைக்கும் வீட்டில் இருந்தாலும் கூட நினைப்பாரு. அவர் களத்துக்கு வந்து வேலை செய்யணுங்கிற மாதிரி அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல. அவர் தன்னை இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே, தட் மீன்ஸ் சோ கால்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி அட்லீஸ்ட் கமல் அவர்களாச்சும் அரசியலுக்கு வந்து நிறைய சேனல் இன்டர்வியூ கொடுத்தாரு, ரோட்ல இறங்கி நடந்தாரு, இந்த பிரச்சாரத்துக்காக சில வேலைகளை செஞ்சார். இவர் அது கூட செய்ய மாட்டார். இவர் அரசியல்வாதிக்கான தன்மைகளுடைய ஆளா தெரியல, அல்லது நான் புதுமையான அரசியல்வாதி அப்படின்னா அந்த புதுமையான தன்மையும் தெரியல. ஏன்னா நான் புதுசா என்ன பேசுறேன்னு கேட்கிறாரு. உண்மையாவே அந்த பார்த்ததும் ரியாக்ட் பண்ண அவருக்கு தெரியல. அவர் பயந்துட்டு வண்டியை கிளப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திருச்சியிலேருந்து வந்துட்டார். தப்பிச்சிருவோம்ப்பா, இது ஏதோ அசம்பாவிதம் ஆகிடும் போல, நம்மளை எதுவும் பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க போல அளவுக்கு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே எந்த வீராவேசமும் இல்லை. உட்காந்து இந்த வீடியோ பேசுனதெல்லாம் சும்மா. விஜயா இருந்தாலும் இனிமேல் எப்படி போயிட்டு மாவட்ட செயலாளர் பார்ப்பாருன்னு தெரியல. ஐயா பிரச்சனை வந்து நீங்களே பறிஞ்சுனா தலைமறைவு, நாங்கள் எப்படிங்க உங்களை நம்பி வர்றது? அவன் அப்படிதானே கேட்பான். சார் நீங்களே பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் தலைமுறை ஆகிடுவீங்க சார், உங்களுக்கு ஏதோ அதுக்கான சூழல் இருக்குது, கடலுக்குள்ளே கூட போய் நீங்கள் வாழுவீங்க, நாங்கள் எங்கே சார் போகிறதுங்கிற ஒரு பொறுப்பாளர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் புதிய நிர்வாகிகளை நியமிக்கலாம், அல்லது பழைய நிர்வாகிகளையே அவங்களுக்கான வழிமுறைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லலாம். என்ன கேட்டால் அவங்க அப்பாவை கூட வச்சிருக்கலாம். விஜய் என்கிற முகத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் போதும், மக்களோட கனெக்ட் இருக்கு. இந்த இப்படி ஒரு நிகழ்வை கொண்டு எல்லார்கிட்டையும் சேர்க்கறதுக்கு, இப்படி ஒரு பிம்பத்தை பெர்செப்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட சோஷியல் மீடியா இருக்கு. ஸோ மக்கள் வராங்க, அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது சோஷியல் மீடியா இருக்கு. ஆபிஎஸ்டி மீடியா எல்லாம் விஜய்ங்கிற காரணத்துக்கு எல்லாருமே நம்ம அவங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கும்போது இந்த ரெண்டுமே போதுமானது நினைச்சிட்டாங்க. இந்த ரெண்டும் போதாது ராஜா. எங்க ஒரு பேசிக்கா ஒரு இவ்வளவு கூட்டம் மாநாடு நடத்துறீங்க, இந்த மாதிரி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறீங்க. சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க முன்னாடி உட்காந்து சுற்றுப்பயணத்துக்கு இந்த ஊருக்கு போறோம், திட்டங்கள் போட்டீங்க, என்ன பேச போறீங்க, அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பாதுகாப்பு நெறிமுறைகள் என்னங்கிறத நீங்க பேசவே இல்லையா? வணக்கம், நான் ஜெகதீஷ் ரவி. இன்று நம்முடன் இருப்பவர் விஷன், ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு கரூர் துயர் சம்பவம். 41 பேரினுடைய இறப்பிற்கு தாவாக்காவின் பதில் என்ன, வருங்காலங்கள் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். கரூரில் வந்து டிவிகா மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் தலைவர் விஜய் பங்கேற்கும் பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 பேர்கிட்ட வந்து அதில் வந்து இறந்தாங்க. ஸோ அந்த துயர் சம்பவம், அந்த பெருந்துயர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது? ஏன்னா இப்போ வந்து நிறைய அனுமானங்கள் இருக்குது. இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இதனால தான், இல்லை வந்து அரசு தரப்பில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பிலேயே வந்து சரியான வந்து ஏற்பாடுகள் செய்யலை, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பெருந்துயரை? அதாவது நம்ம ரொம்ப உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இயல்பாக நமக்கு தோன்றது அது ஒரு விபத்து. கூட்டம் அதிகமாக இருக்குது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒழுங்காக இல்லை. தட் மீன்ஸ் கட்சி சார்பான செய்யக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லை, காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம், நீண்ட நேரம் பெருங்கூட்டத்தில் நின்னா ஏற்படக்கூடிய, அதுவும் விஜய் உள்ளே வரும்போது அந்த கூட்டத்தில் ஏற்பட இன்னும் பயங்கரமான நெருக்கடி, அந்த இதில் ஏற்பட்ட விபத்தாக தான் எல்லாரும் பெரும்பாலானவங்க பார்க்குறாங்க. இப்போ அது விபத்தில் அது சதித்திட்டம் அப்படிங்கிறது டிவிகேயோட கிளைம், கரெக்டாக. ஆனால் அது சதித்திட்டம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டையும் கோர்ட்டில் அவங்க சொல்லலை. கரெக்ட். அவங்களும் அது விபத்துன்னே சொல்லிட்டாங்க. சதித்திட்டம்னு வெளியே சொல்லிட்டு கோர்ட்டில் போய் விபத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது நம்ம விபத்து அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் கிட்டத்தட்ட. பட் அட் த சேம் டைம் அவங்க சொல்கிற ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம வந்து முழுக்க நம்ம ஒதுக்க வேண்டியதில்லை. அதுக்கு தான் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அவங்க போகட்டும், எல்லாமே டீட்டெயில்ஸ் கிளியராக வரும். அது வந்ததுக்கு பிறகு தான் இது உண்மையாகவே முழுக்க விபத்து தானா, இல்லை ஏதாச்சும் இவர்கள் சொல்கிற மாதிரி சதித்திட்டம் ஏதாச்சும் பின்னாடி இருக்கா? நியாயமாக பார்த்தா சதித்திட்டம் சொன்னவங்க அது சம்பந்தமான எந்த ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்காத பொழுது அதை வந்து குழுவே தேவையில்லை, அது விபத்துன்னு சொல்லி முடிக்கணும் நியாயமாக. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க சைடு ஆர்கியூமெண்ட் வீக்காக இருக்கு. பட் நியாயமாக ஒரு குழுவை போட்டிருக்காங்க, வரட்டும், விசாரணை முடிஞ்சு ப்ராப்பராக என்னென்ன நடந்தது, எந்த கணத்தில் அது ஆரம்பித்ததுக்கு மொத்தமான காரணம் ஒரு காரணம் மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு விபத்துக்கு 41 பேர் இருந்திருக்கும் போது இந்த ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நேரம் தாமதமானது, தண்ணீர் கொடுக்கப்படாதது,
கூட்டத்தில் இருந்த நெரிசல், விஜய் வரும்போது ஏற்பட்ட கூடுதல் நெரிசல், இந்த மாதிரி வெவ்வேறு ரீசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா ரீசன்ஸோட குழு வரும். அப்பொழுது நம்ம ஒரு தெளிவான முடிவு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இந்த கரூர் பெருந்துயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறக்குறாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபுட்டேஜஸ்மே வெளியில் வருது. இந்த சூழலில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத அவருமே கிட்டத்தட்ட வந்து பார்க்குற சூழல் இருக்குது. ஆனாலுமே உடனடியாக அவர் கிளம்பி போய்ட்றாரு. அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் வந்து உடனே பொறுப்பேற்றுக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்வுகள் இப்போது இறப்புக்கு அப்புறமான அந்த பிணங்களை அந்த இருக்கிற இறந்தவர்களை பார்ப்பதற்கான சூழலையோ இல்லை வந்து அங்கே இருக்கிற அவங்களுடைய உறவினர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வதற்கான சூழலோ டிவிக்காலேருந்து எந்த ஒரு முன்னேற்பாடுமோ அல்லது வந்து அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு உடனடியான தீர்வு இல்லை உடனடியாக வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு எந்த விஷயமுமே நடக்கலை. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு பலவீனம்னு பார்க்குறீங்களா, இல்லை வந்து ஒரு புது கட்சி அவங்களால வந்து உடனடியாக வந்து எப்படி அப்படி ஒரு சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ண தெரியலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இப்போது நாங்கள் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் விஜய் அங்கே போய் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, நம்ம அப்போவே அங்கே போயிருந்திருக்கலாம். உண்மை. ஒன்று எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததே, முதல்ல நான் அதிர்ச்சியானது அங்கேருந்து எப்படி இவரால் கிளம்ப முடிஞ்சது. ஏர்போர்ட்டில் வந்து ப்ரெஸ்ஸை கூட சந்திக்காமல் எப்படி அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது. பட் அடுத்தடுத்து ஃபுட்டேஜஸ் வரும்போது தான் கண்ணுக்கு முன்னாடியே மயங்கி விழுறாங்க. அவங்கள தூக்கிட்டு போகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டும் இவரால் எப்படி அதை கண்டினியூ பண்ண முடிஞ்சது, எப்படி அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சது. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் மயக்கம் அடைகிறாங்க. சூழல் சாதாரண சூழல் அசாதாரண சூழலாக இருக்குது. கண்டிப்பாக அசம்பாவிதம் நடந்துருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு தலைவராக இருக்க வேண்டியதில்லை, நார்மலாக ஒரு ஹியூமனுக்கே தெரியும். கரெக்ட் இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு அது சம்பந்தமான ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒருத்தர் மட்டும் தண்ணி கேட்டதுக்கு மட்டும் தண்ணியை கொடுத்ததை தாண்டி இவர் உள்ள வந்து அந்த 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 சம்பவங்களை பார்த்ததும் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்தி இதுக்கு மேலே கூட்டத்தை இது பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, அது ரெஸ்கியூக்கான வேலை இவர் அங்கேயே ஆரம்பிக்கணும் இல்லையா? காவல்துறையை வர வச்சு நீங்கள் யாரெல்லாம் ஒழுங்காக இருக்கீங்களோ ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அந்த நிகழ்வே இவர் அதை அந்த அந்த பாதுகாப்பு வேலை இவர் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அது எதுவுமே பண்ணாமல், ஏன்னா இது நான் பார்க்கலன்னு சொல்லவே முடியாது, கண்ணுக்கு முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க, கத்துறாரு ஒருத்தர் நிப்பாட்டுங்கன்ட்டு இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி இது இவரால் முடிஞ்சதுங்கிறது பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் இவங்க புதிய கட்சிங்கிற எக்ஸ்கியூஸ்லாம் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அரசியலில் கூட்டணி தொடர்பான விஷயங்கள், கொள்கைகள் வகுக்கிறது, இல்லை முக்கியமான நிகழ்வுக்கு முக்கியமான அரசியல் நிகழ்வுக்கு முடிவு எடுக்கிறது, ஒரு ஸ்டாண்டில் எந்த பக்கம் நிற்கிறதுங்கிற தெளிவு, இதுக்கு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். புரியுது. இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தேவையில்லைங்க, இதற்கு மனிதாபிமானம் இருந்தால் போதும். கரெக்டாக. இது இவங்களுக்கு எல்லாருமே இல்லை. அது அவர் புதுசு, என்ன புதுசு? என் வீட்டுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் விழுந்து கிடந்தாருன்னா நான் வந்து ஏற்கனவே 5 வீடு கட்டினா தான் நான் உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ண தான் பார்ப்போம். இதை எப்படி இவங்க எக்ஸ்கியூஸ் விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு அரசியல் கட்சிக்கு நடந்திருந்தா மட்டும் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்களா? திமுக மாநாட்டிலையோ இல்லை திமுக கூட்டத்திலையோ இல்லை அதிமுக கூட இது நடந்திருந்தா வேற எந்த கட்சி கூட நடந்தாலும் நம்ம இந்த மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த ரியாக்ஷனை, அதாவது விஜய்க்கு மேலே இன்னும் முட்டு கொடுக்குறவர்கள், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க அவரை எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட அந்த எதிர்வினை என்னால் புரிஞ்சிக்க முடியல. எப்படி இதை ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. என் வீட்டுக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன், அதில் ஒரு சின்ன கூட்ட நெரிசலில் ஏதோ ஒன்று நடந்து 2 பேர் விழுந்துட்டான்னா, இல்லைங்க நான் இப்போ தான் முதல் வீடு கட்டுறேன், எனக்கு ஒரு 5 வீடு கட்டி நான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தா தான் எனக்கு இந்த அனுபவம் வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் விஜய்க்கு கொடுக்க வேண்டியதில்லை. அவர் செய்தது மிக பெரும் தவறு, பிழை. இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கும்போது அவர் பயந்துட்டார். இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். வெளியே வந்து சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசலாம், எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தானே. இயல்புல ஒவ்வொருத்தருக்கு ஒரு இயல்பு இருக்கும். அடிப்படையில் ரொம்ப நம்ம பிம்பத்தை பார்க்குறோமே தவிர அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிறவரும் ஒரு மனிதன் தான். விஜய் வந்து பயந்துட்டார். உண்மையாகவே அந்த அந்த பார்த்ததும் ரியாக்ட் பண்ண அவருக்கு தெரியல. அவர் பயந்துட்டு வண்டியை கிளப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திருச்சியிலேருந்து வந்துட்டார். தப்பிச்சிருவோம்ப்பா, இது ஏதோ அசம்பாவிதம் ஆகிடும் போல, நம்மளை எதுவும் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க போல அளவுக்கு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே எந்த வீராவேசமும் இல்லை. உட்காந்து இந்த வீடியோ பேசினதெல்லாம் சும்மா. அந்த இடத்த யார் அங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்க, அங்கேருந்து போவாங்கன்னு இருக்குன்னா பயப்படுறவங்க மட்டும்தான். இந்த மாதிரி சிக்கலான சூழல்லேருந்து தப்பிக்க நினைக்கிறவங்க யார்? பயப்படுறாங்க. பயப்படாதவங்க நிற்பாங்க. விஜயகாந்த் இருந்தால் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நின்று இருப்பார். ஸ்டாலினாக இருந்தால் என்ன பண்ணுவார்? எடப்பாடியாக இருந்தால் என்ன பண்ணுவார்? இவங்க பெரிய தலைவர்களோட விட்டுருங்க, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு கூட்டத்துக்கு போயிடறாரு, ஒன்று நடந்துருச்சுன்னா கூட அவர் என்ன பண்ணுவார்? ஓடுவாரா? கண்டிப்பாக நின்று அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு 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 சாதாரண மனிதனாக, ஒரு மனிதாபிமானிக்க மனிதனாக, ஒரு தைரியமுள்ள மனிதனாக இருந்தால் போதும். இது இரண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த விஜய்
இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதை பார்க்குறேன். மனிதாபிமானமும் இல்லை, தைரியமும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த கரூர் துயரத்துக்கு பின்பாக அந்த 41 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் சரி, அதனுடைய தலைவர் வெளியிட்ட வீடியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு தரப்பும் சரி, 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து அரசு தான் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட இடம் தரல, போதுமான வசதி பண்ணி தரல, கூட்டத்துக்கு வந்து காவல்துறைக்கான அனுமதி சரியான காவல்துறை பாதுகாப்பு தரல அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழகமும், அரசு தரப்பில் வந்து இல்லை அவங்க கேட்ட இடத்த தான் நாங்கள் கொடுத்தோம், அவங்க வந்து தண்ணீர் கொடுக்கல, தேவையான வசதிகளை பண்ணலை, ஒரு தலைவர் வரும்போது 10,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேட்டாங்க அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலுமே கூட தமிழக அரசு வந்து துரிதமாக அங்கே வேலை செஞ்சு உடனடியாக வந்து காப்பாற்றுறதா இருக்கட்டும், இல்லை மருத்துவமனையில் வந்து அதுக்கு அட்மிட் பண்ணவங்களை வந்து உடனடியாக தேவையான மருந்துகள் அந்த மருத்துவ உதவிகள் செய்கிறதா இருக்கட்டும் உடனடியாக வந்து தமிழக அரசு பண்ணாங்க. ஆனால் தாவைக்க தரப்பில் அதுவும் இல்லை, குற்றச்சாட்டோடு அது நின்றுச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுக்கு யார் மேலே தவறுங்கிறதுக்கு தான் விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. காவல்துறை மேலே எந்த அளவுக்கு தவறு இருக்குது, இவர்கள் மேலே எந்த அளவுக்கு தவறு இருக்குது, முழுக்க இவர்கள் மேலே மட்டுமே தப்பு, காவல்துறை மேலே தவறே இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. அவங்களுக்கும் கடமை இருக்குது இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு பிரச்சனைங்கிறதுலாம் முழுமையாக அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக. பட் என்னன்னா இஷ்யூ நடந்துருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, 41 பேர் இறந்துட்டாங்க. அதற்கப்புறம் உங்கள் ரியாக்ஷன் என்ன? விஜயோட கட்சி கூட்டத்தில் நடந்துருச்சு, சரி அவர் தான் பார்த்துக்கண்டு இவங்க அமைதியாக இருந்திருந்தா 41 பேர் மரணம் வந்து எத்தனை அதிகம் இன்னும் அதிகமாக இருக்கும் அது இல்லையா? கரெக்ட். ஸோ அதுதான் இங்கே இன்னைக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய கோபமும் வருத்தமும். பிரச்சனைக்கு பிறகு எங்கே போனீங்க? ஒட்டுமொத்த கட்சியினருமே தலைமறைவாயிட்டீங்க. 13 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறார். என்னங்க இது தமிழக அரசியல், உலக அரசியல் வரலாறு இப்படிலாம் நிகழ்வு நடக்காதுங்க. நம்ம கட்சி கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. 13வது நாள் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்காரு எங்கள் தலைவர் வீடியோ காலில், அனுமதி கேட்டிருக்கோம், நேராக போவாருன்னு பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் என்னங்க அரசியல்? இது அரசியல் மாற்று அரசியல்னால் இதுவா? இது ஏமாற்று. மாற்று அரசியல் என்பது வேற. அவர்கள் செய்வதை விட ஏற்கனவே இருக்க திமுக அதிமுக செய்கிறத விட சிறப்பாக செய்கிறது தான். நீங்கள் 13 நாள் தலைமறைவாயிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் காணணும். எங்க ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காங்க, உங்க மேலே வழக்கு போட்டிருக்கு, முன்ஜாமீன் கிடைக்கல, இப்படி தலைமறைவாக இருப்பாங்களாங்க? இல்லை, இதுதான் தோழர் நானுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு பெருங்குற்றம் கிடையாது. இதுக்கு உடனடியாக வந்து ஒரு கடுமையான தண்டனை அப்படி எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு அரசியல் கட்சி அவங்க நடத்தின ஒரு நிகழ்வில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய. இப்போ வந்து நீங்கள் கைது அப்படிங்கிறதே வந்து கைது பண்ணால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, ஏன் இது நடந்தது, இதை தவிர்க்கறதுக்கான வழிகள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு ஏன் வந்து இப்படி வந்து அவ்வளோதான். இவங்களுக்கு அரசியல் பற்றின புரிதலும் ஜெயில் பற்றின புரிதலும் அவ்வளோதான். அந்த அளவுக்கு பயந்தாங்குழிகளாக இருக்காங்க. யாராச்சும் ஒரு தலைமறைவாக இருக்காங்களாங்க? யாராச்சும் அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைமறைவாக இருக்கிறாரா? கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தலைமறைவாக இருக்காங்களா? நல்ல வேளை விஜய் மேலே எஃப்ஐஆர் இல்லை, இருந்திருந்தா அவரும் தலைமறைவாக இருப்பார். சீரியஸா? இல்லைன்னா அவர் சொல்லாமல் இவங்க எப்படி தலைமறைவாக முடியும்? அவரோட ஆர்டரின் பேரில் தானே தலைமறைவாங்க. இவங்களாம் போய் தனிப்பட்ட முறையில் தலைமறைவாக முடியுமா? அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் இருந்தால் அவரும் தலைமறைவாக தானே இருப்பார். இது தமிழக அரசியலுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இதுவல்லவா கட்சி, இதுவல்லவா செயல்பாடுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எங்கள் வழக்கு போட்டாச்சு, முன்ஜாமீன் கிடைக்கலன்னா உங்களை வந்து கைது பண்ண வருவாங்க, ஜெயிலுக்கு போகிறீங்க, 15 நாள் ரிமாண்ட் பண்ண, அவ்வளோதான். அடுத்த ஜாமீன்லாம் வாங்கி வெளியே வர போகிறீங்க. அதுவுமே கிட்டத்தட்ட நீதிமன்ற காவலுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ காவல்துறை காவல் கூட கிடையாது. இது என்னங்க? இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாங்க. இது ஒரு விஷயமா அப்படிங்கிறது. நாங்கள் தலைமறைவாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இஷ்யூவை விட்டுருங்க, பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுருங்க, உங்கள் கட்சியோட செயல்பாடு எப்படி நடக்குது? எல்லா கண்ட்ரோலும் புஷி ஆனந்த்கிட்ட இருந்தது, நிர்மல்குமார் கிட்ட தான் இருந்தது. புஷி தான் மெயினாக இருந்தார். இப்போ அவர் இப்படி தலைமறைவாக இருந்தா இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசுறதெல்லாம் யார்? விஜய் பேசுவாரா? விஜய் பேசுவாருங்கெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, அதெல்லாம் பேச மாட்டார். கோர்ட்டில் போயிட்டு நான் இல்லை பொறுப்பு, மாவட்ட செயலாளர் தானே பொறுப்பு, அவர் தான் கைது பண்ணிட்டீங்களா, ஏன் மேலே எதுக்கு வழக்கு பதிக்கிறீங்கன்னு கேட்குறவர். இதை பார்க்குற மற்ற மாவட்ட செயலாளர் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக. இப்போ அவங்கெல்லாம் கட்சியில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? யோசிக்க வேண்டிய. ஆல்ரெடி பல பேர் வெளியே போயிருப்பாங்க, அபிஷியலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்த கூட்டம் இவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க மாவட்டத்தில் போகும்போது அவங்க பொறுப்பில் வரும்போது, ஐயா என்னால் முடியாதையா நீங்களே பார்த்துக்கோங்க, நாளை கோர்ட்டில் போய் நீங்கள் சொல்லிவிடுங்க நான் தான் பொறுப்புன்னு கிளம்பிடும். கட்சியினருக்கு உள்ள பெரிய பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை இது கொடுத்துருக்கும். நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு, மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கூட விடுங்க, உங்களுக்கே ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு புதுமையான, ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான கட்சியாக தாவேக்கா இருக்குது, அப்படி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் முன்னர் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் கழித்து வந்து அதுவும் வீடியோ காலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் வீடியோ காலில் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 13 நாள் எதுக்கு?
வெரி லேட். இல்லை அவங்க ரொம்ப பொதுவாகவே இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த இஷ்யூக்கு பிறகு தான் நம்ம பல விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது பொதுவாகவே அவங்க கிட்ட ஒரு வேகம் இல்லை. ரொம்ப பொறுமையாக பல விஷயங்களுக்கு கருத்தே சொல்றது கிடையாது. சொல்ற கருத்து ரொம்ப லேட்டாக சொல்றது. அரசியலுக்கு தோதான எந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்க கிட்ட இல்லை. எனக்கு அதான் சொல்றேன், ரொம்ப அதிசயமான ஒரு கட்சியா இருக்காங்க அவங்க. அரசியலுக்கு தோதான சில விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. ரொம்ப பொறுமையா உட்காந்துட்டு இப்போ எப்படி ஏன் தெரியுமா லேட்டா இருக்கும், அந்த மக்கள் கோவத்தில் இருப்பாங்க, ஏதாச்சும் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேசி அவங்க கோபம் எல்லாம் தணிந்தது பிறகு பொறுமையாக வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று, யாரை வச்சு இப்போ அவங்க கிட்ட எல்லாம் எந்த பொறுப்பாளரை வச்சு அந்த குடும்பத்தை எல்லாம் கான்டெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் ஆயிருக்குல்ல. யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் கரூரில் யார் இருப்பாங்க, போயான் இருப்பாங்க ஃபோன் பண்ணி. அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த நிகழ்வு நடந்த போதே அங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்னும் போது இப்போ எந்த மாதிரியான கட்டமைப்பை வந்து இவங்க வந்து கொண்டு அதை வந்து கட்டமைப்பு வந்து உருவான கட்சியில் இப்படி ஒரு இஷ்யூ வந்தால் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். கட்டமைப்பு இப்போ தான் உருவாகிட்டு புதிய கட்சி, கட்டமைப்பே பேசிக் கட்டமைப்பே இல்லை. ஆரம்பிக்கும் போது இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருக்கு, உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த நிகழ்வு சார் அட்லீஸ்ட் பேசினாரே இப்போ வாச்சும். ஏன்னா அதுக்கு சம்மந்தமாக ஃபோட்டோ எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாமா, வீடியோ கால் பண்ணுறது யாரும் ஃபோட்டோ எடுக்க வேணாம். அது ஏன் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கணும்? ஃபோட்டோ எடுத்தால் தானே தெரியும். நீங்கள் யாரையும் சந்திக்கல, நீங்கள் யாரையும் சந்திக்கல, யாரையும் சந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் இங்கே குற்றச்சாட்டாக இருக்கு. அப்போ நீங்கள் சந்திச்சதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அதை போட மாட்டோம் அப்படின்னா சந்திச்சிங்களா இல்லையான்னு கூட டவுட் வருமே. அது கூட டவுட் வரும் இல்லையா? ஏன்னா இப்போ அந்த 33 குடும்பங்கள் வந்து இல்லை எங்களை சந்திக்கல அப்படின்னு வந்து சொல்ல போறது இல்லை இல்லையா? அவங்க என்ன நினைப்பாங்க, 33 அப்ப நம்மள சந்திக்கலையா இருக்கும், வேற 33 இருக்கும், நம்ம இனிமே தான் வரும்னு கூட நினைச்சிருக்கலாம். இப்படியும் வாதத்தை எடுத்து வைக்க முடியும் நீங்க அந்த ஆதாரங்களை புகைப்படங்களை வெளியிடாத போது. அதுக்கு புகைப்படத்தை வெளியிடாம என்ன பிரச்சனை? அதுல சரியான கேள்விதான். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே எனக்கு. 33 குடும்பங்களை பேசினது 33 புகைப்படத்தை வெளியிடுங்க. கரெக்ட். சமூகத்துக்கு முன்னாடி நான் அக்கறையா தான் இருக்கேங்கிறத தெரியப்படுத்தணுங்க. உங்களோட பர்சனல் கிடையாது இது. என்னோட குணத்தை நான் வெளியே சொல்ல வேண்டியது இல்லைன்னா நீங்க பொது வாழ்க்கை வர வேண்டிய, நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வெளியே தெரியணும். சரிதான். நீங்க வந்து மறைமுகமா நிகழ்த்துவதற்கு இது மறைமுகமா நிகழ்ந்த பிரச்சனை கிடையாது. கரெக்ட். பொது வெளியில உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேர் இறந்து போகல, நீங்க மறைமுகமா உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். இது பொது வெளியில் நடந்தது. உங்களை நம்பி வந்தவங்க 41 குடும்பங்கள் அனாதையா இருக்கு இன்னைக்கு. அந்த குடும்பங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. இவர்கள் கொடுக்கக்கூடிய நிவாரண தொகையை வச்சுட்டு அவங்க கொடுக்கும் அடுத்த 50 வருஷம் வாழ்ந்துருவாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வந்து ஒரு கட்டமைப்பை, அவங்களுடைய குடும்ப கட்டமைப்பை வேணா வலுப்படுத்தலாமே தவிர அது பேசிக்கான விஷயங்களை பண்ணலாமே தாண்டி அடுத்தது என்ன பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அந்த நிவாரண தொகை போய் சேரல. ஸோ இதுவே ரொம்ப லேட். அதை எதுக்கு வெளியிடாம இருக்காங்கன்னு தெரியல. வெளிப்படை அரசியல் என்பது வெளிப்படை தாங்க. என்ன ரகசியமா நீங்க உட்காந்துட்டு நீங்க டீலிங் பேசுவீங்க, நீங்க ரகசியமா உட்காந்து குடும்பத்தோட பேசுவீங்கன்னா இது என்ன? அதான் சொல்றேன், இவங்க அரசியலுக்கு தோதான எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்லை. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பழைய அரசியல், நாங்கள் இப்படி தான் புதுமையான அரசியல் பண்ணுவோம். புதுமையான அரசியல் பண்ணுவீங்களா? புதுமை என்பது மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது, இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வது. ஆமா, அதான் புதுமை. நீங்க ரகசிய அரசியல் பண்றதெல்லாம் புதுமை கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப பேசினா என்ன கவுண்டர் வரும்னு தெரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடும். கரெக்ட். விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் பொழுதும் சரி, இல்லை வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்பயுமே வந்து மக்கள் மத்தியில் என்ன இருந்தது, குறிப்பாக வந்து இந்த இளைஞர் மத்தியிலையுமே, இன்னும் பெண்கள் மத்தியிலன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்பயுமே வந்து அதிமுகவுக்கு வந்து பெண்களுடைய ஓட்டு எப்பயுமே இருக்கும் அப்படின்னாங்க. நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது பெண்களுடைய ஆதரவு வந்து பெருமளவில் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு மாற்றாக இருக்கும். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் மாறி மாறி வந்துட்டு இருக்க நேரத்தில் இன்னும் சில கட்சிகள் வந்து உருவாகும் பொழுது அந்த கட்சிகள் வந்து அது போட்டியாக வராமல் போகுங்கிற காலகட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாற்றாக வருவார் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த ஒரு துயர் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து இறுதியாக வந்து அவங்களுடைய கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்தணும், அப்படி இல்லைனா வந்து என்ன மாதிரியான சூழலை உருவாக்கினா இதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திப்பதற்கோ அல்லது வந்து வரப்போகிற தேர்தலை சந்திப்பதற்கோ வந்து தாவேகாவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இயல்பாகவே விஜயோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்லோ. அவர் வந்து ரெகுலராக மக்களை சந்திக்கிறதே இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியனாக தான் இருந்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வீக்கெண்ட் பொலிட்டிஷியனாக முன்னேறும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. அப்போ இந்த நிகழ்வுலேருந்து அவர் இன்னும் மீண்டு வந்து இன்னும் வந்து ரெகுலர் பொலிட்டிஷியனாக மாறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல நமக்கு. பட் சொல்ல முடியாது. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த டேர்மை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்கள் தலைவர் வெளியில் வந்தால் சரியான பாதுகாப்பு தர மாட்டுறாங்க, பிரச்சனைகள் வந்தால் எங்கள் தலையில் கட்டிடுறாங்க அப்படிங்கிறாங்க. வெளியில் வரலனாலும் அவர் வெளியே வரமாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் வராமல் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்கள் வெளியே வர தான் அது நார்மலைஸ் ஆகும். இப்போவுமே நீங்கள் ஏற்படுத்தின சிக்கல் என்னது? நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணனால வந்த சிக்கல் தான் அது. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துனால வந்த சிக்கல் தான் அது.
ஒரு மாவட்டத்துக்கு 6 தொகுதி இருக்குல்ல, கரெக்ட். 6 தொகுதிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் சிறிதளவு குறையும்ல. ஆமா. எப்படி நீங்க 5 எல்லாமே நிமிஷம் வந்து பிரிஞ்சிருக்கும். எப்படி நீங்க 5 நிமிஷம் தான் பேச போறீங்க? ஆமா. கரெக்டா? 6 தொகுதி எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியும் போகணும். நீங்க மாவட்ட கூட்டம் விஜய்க்கு அதிகமாக வருது, ஏன் அதிகமாக வருது? மாவட்டத்தில் ஒரு பாயிண்ட் தான் போறீங்க. கரெக்ட். அப்போ கூட்டம் அதிகமாக வரும். ஒட்டுமொத்த மாவட்டம் வரல, பக்கத்து மாவட்டம் சேர்ந்து வருவான். கரெக்டா? விஜய்ங்கிறதுனால அதனால கூட்டம் அதிகமாக வருது. அதுவும் ஒரு காரணம். அதிமுக கூட்டம் வருது, திமுக அதிகமாக கூட்டம் வருது, மாவட்டத்தில் ஒரு இடத்துல தான் போறீங்க. அப்போ எடப்பாடி ஒவ்வொரு தொகுதிக்கு வரக்கூடிய கூட்டத்தை அப்போ அவருடைய 6 தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம்ட்டு. கரெக்ட். அந்த ஆங்கிள் யோசிக்கணும். பட் நான் இவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை குறைத்து மதிப்பில்லை, கண்டிப்பாக பெரிய கூட்டம் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்காக நான் மக்களை சந்திக்க வர மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் மக்களை சந்திக்கிறத தொடர்ச்சியாக்கணும், பரவலாக்கணும். தினசரி வரும்போது அது குறையும். நான் ராஜா மாதிரி சனிக்கிழமை வந்து நகர் வீதி வருவார்ல, மன்னர்கள் வந்து அந்த நகர்வலம் வருவாங்கல்ல, அந்த நகர்வலம் வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் சனிக்கிழமை ஒரு நகர்வலம் வரேன்னு வந்தீங்கன்னா இப்படி தான் நிகழும். அதுவும் ஒரு இடத்துல தான் வருவேன் அப்படின்னா இப்படி தான் வரும். மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் 6 தொகுதிக்காவது போங்க, ஏதாவது ஒரு வகையில் மாற்றுங்க. நீங்கள் வராமல் இருக்க முடியும். நாங்கள் வந்தால் கூட்டம் வரும், அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் கட்சி தொடங்கும்போது தெரியாதா நீங்கள் வந்தால் கூட்டம் வரும்னு? சரி, தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அப்போ நீங்கள் வரும்போதே நம்ம வந்தால் கூட்டம் வரும், ஒரு இஷ்யூ ஆகும், அப்போ அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறேன்னு பிளானோட வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல போவோம், வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் வருவாங்க, பெரிய கூட்டத்தை காட்டலாம், மீடியா ஃபுல்லாக நம்மளை கவரேஜ் பண்ணுவாங்க, ஒரு வாரம் முழுக்க நம்ம வந்து லைம்லைட்டில் இருப்போம். டெய்லி நம்ம பிப்ரவரியில் இந்த பிரச்சாரத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம தான் செய்தியில் இருப்போங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுங்க. ஸ்ட்ராட்டஜியாக எக்ஸ்ட்ரானரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் அதை நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னேன் முன்னாடி, ஸ்ட்ராட்டஜியா. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இவ்வளோ சொதப்புவீங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் சொன்னேன் இது தவறு, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சந்திக்கிறது, தினசரி வரணும். பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜியாக ஒன்று பிளான் பண்ணுறாங்க. சனிக்கிழமை அவர் வந்தாருன்னா அன்னைக்கு முழுக்க லைவ், அன்னைக்கு டிபேட்டு, ஞாயிறு டிபேட்டு, திங்கள் டிபேட்டு, செவ்வாய் டிபேட்டு, புதன்லேருந்து அடுத்த வாரம் எங்கே போறாரு, என்ன பேச போறாரு டிபேட்டு. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா நாட்களும் மீடியாவில் நிறைஞ்சிருந்தார்ல. கரெக்டாக. சேட்டலைட் சேனல்லையும் சரி, பத்திரிகையிலையும் சரி, யூடியூப் சேனல்லையும் நிறைஞ்சிருந்தார்ல. ஸோ ஸ்ட்ராட்டஜியாக பயங்கரமாக இருந்துச்சு அது. ஆனால் இந்த நிகழ்வுக்கான பேசிக் செட்டப், ஆர்கனைஸான விஷயங்களை பண்ணாமல் விடுவாங்க நமக்கு தெரியாது. தண்ணி கூட நீங்கள் வைக்காமல் இருப்பீங்க யாருக்குங்க தெரியும்? கரெக்டாக. மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறீங்க, அப்போ அந்த மாவட்டத்தோட எல்லையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கான உணவும் தண்ணியும் வழங்க ஒன்று ரெடி பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் பர்டிகுலராக அந்த கரூர் நிகழ்வில் நீங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. 7 மணிக்கு காலையில் 8:45 நாமக்கல், 12:15 சொல்லிட்டு எதுக்கு சொன்னீங்க முதல்ல அந்த டைமை? சொல்லிட்டு நைட்டு 7 மணி கரூரில் உங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை, பெரிய கூட்டத்தை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த ஈகோவால் விளைந்த தீமை தான் அது. இதற்கு முக்கிய காரணம், எல்லா காரணத்தோட சேர்த்து விஜயோட ஈகோவும் முக்கியமான காரணம். ஸோ அதனால நீங்கள் லேட்டாக வந்து அந்த கூட்டம் வரட்டும்ட்டு இவ்வளோ இடத்துல இந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் இவ்வளோ நேரம் காக்க வச்சா கூட்டம் அதிகமாகிடாது. இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குங்கிற சென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த சென்ஸ் இல்லை. கூட்டம் வந்து அவங்களே போயிடுவாங்க. இன்னொரு ஆங்கிள் இருக்கு, பொதுவாக மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு மக்களை கூட்டிட்டு வருவாங்க, அரேஞ்ச் பண்ணி வண்டிகளை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலாளருக்கோ அந்த மாவட்ட செயலாளர் கீழே பொறுப்பாளர் இருப்பாங்க, அந்த பொறுப்பாளர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பகுதியில் கூட்டு வருவாங்க. ஒரு வண்டியில் 50 பேரை கூட்டு வராங்க அப்படின்னா அந்த 50 பேருக்கும் அந்த பொறுப்பாளர் பொறுப்பு. அப்போ அவர்களுக்கு உணவு வழங்குவது, தண்ணீர் வழங்குவதெல்லாம் அவர் எடுத்துப்பார். மாவட்ட செயலாளர் மூலியமா அதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ஏரியா கேட்கறதுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க, வர்ற மக்களுக்கு பொறுப்பு ஆட்கள் இருப்பாங்க. இங்க என்னன்னா மக்கள் அதுவா வராங்கல்ல, அதனால பொறுப்பெடுத்துக்க ஆள் இல்லை. யார்கிட்ட போய் கேட்பாங்க? என்ன ஒருத்தர், எங்கள் அண்ணன், இப்போ நான் சின்ன வயசுல மாநாடுக்கெல்லாம் போயிருக்கேன், எங்கள் அண்ணன் ஒருத்தர் கூட்டு போவார், நாங்கள் அவர்கிட்ட தான் காசு வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கேட்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ யாருமே பொறுப்பு இல்லை, ஏன்னா மக்கள் அதுவாக வராங்கிறதுனால இவங்க அப்படியே நம்ம யாரும் கூட வண்டியில் அவங்க வந்துடுவாங்க, அவங்களே போயிடுவாங்கங்கிறது அடிப்படை. இது மாதிரி நிகழ்வு குறித்த அறிவில்லாமை. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் விளைஞ்சிருக்கு. அப்போ இதை எப்படி நார்மலைஸ் பண்ணுறது? அடிக்கடி வாங்க. இப்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன், தாவக்கே தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாங்கள் 10,000 பேர் தான் சொன்னோம், வந்தது எல்லாமே பொதுமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல் பிரயோகத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சொல் பிரயோகமும் செயல் பிரயோகமும் எல்லா பிரயோகமும் தப்பு தான். விஜய் வந்தால் வருவாங்கன்னு தெரியாதா? இவர்கள் 10,000 பேர் தான் சொல்லியிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் 20,000 பேரும் கணிச்சிருக்காங்க. அதனால தான் 500 போலீஸ் போடப்பட்டிருக்கு. 589 போலீஸுங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் வந்துச்சு. 550 போலீஸுங்கிறது அதிகம். இவர்கள் தான் பாதுகாப்பு போலீஸே கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 5,000 போலீஸ் இறக்கலாமா? அப்போ அந்த 5,000 பேர் எங்கே கூட நிப்பாடுறது? கூட்டமும் வந்து பெருங்கூட்டமாயிடும். அது எங்கே கூட நிப்பாடுறதுங்க? 500 பேரே அதிகங்க. இவ்வளோ கூட்டம் வரும்போது ஒரு 500 நம்பர்ஸ் அதிகமாகுது, அதுவே அதிகம். ஸோ கூட்டம் வரும்ட்டு 500 பேர் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுவும் சொன்ன சொல் கேட்குற கூட்டமாக இருக்குது இந்த கூட்டம். கரெக்டு. அப்புறம் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அப்போ குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் உங்கள் மாவட்ட பொறுப்பாளர் யாராவது இருந்தாங்களா? வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணீங்களா? தொண்டர்படை இருந்துச்சா?
தண்ணீர் இருந்ததா, உணவு இருந்ததா, எதுவுமே இல்லை. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராச்சும் ஒரு ஒரு ஆள் இருந்தாரா? யாரும் இல்லை. அட்லீஸ்ட் விஜயாச்சும் மேடையில் ஏறது கண்ட்ரோல் பண்றாரா? கிடையாது. இது இறப்பு இங்க நடந்துருச்சு. காலையில நாமக்கல் கூட்டத்தில் அவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. 2 மாநாட்டிலையும் சேர்ந்து ஒரு 5-6 பேர் இறந்துருக்காங்க. எல்லா கூட்டங்களையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டு தான் இறந்துருக்காங்க. இறப்பா பதிவாகல, இங்க நடந்துருச்சு. இங்க காரணம் இந்த லேட் ஆனது, ஒரு டைமை சொல்லிட்டு லேட் ஆனதுனால. இதுல இவங்களுக்கு என்ன வார்த்தை பிரயோகம்லாம் இவங்களுக்கு இருக்கு? மக்கள் வருவாங்கன்னா பொதுமக்கள் வராம என்ன பண்ண? தொண்டர்களுக்கு தான் நாங்க பொறுப்பு, பொதுமக்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு இருக்காங்க. பொதுமக்களுக்கு அரசு தான், காவல்துறை தான் பொறுப்புன்னு இருக்காங்க. பொதுமக்கள் யாரு காவல்துறை பார்க்க வந்தாங்களா? பொதுமக்கள் உங்களை பார்க்க தாங்க வருவாங்க. உங்களை பார்க்க தொண்டர்கள் மட்டும் தான் வருவாங்களா? அப்போ தொண்டர்கள் மட்டும் வந்தா போதும், அதாவது தொண்டர்கள் எனக்கு வாக்களிக்கிறவங்க மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வரவாதீங்கன்னு அடுத்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? கரெக்ட் தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முட்டு கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் மட்டும் தாங்க நாங்க பொறுப்பு, பொதுமக்களுக்கு அவர் பொறுப்பு, அவங்க தான் பொறுப்புன்றார் இவர் நம்பி நம்ம போனோம்னா வேலைக்கு ஆகாது, நம்ம பாட்டு வீட்டில் இருப்போம்னு பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, அதற்கு குறைந்தபட்ச பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா, தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் பேச மாட்டோம். இல்லை, இது பொறுப்பு எடுத்துக்கிட்டாலே வந்து இவ்வளவு தூரம் இது வந்திருக்காதோ. பொறுப்பு இதுக்கு நம்ம தானே பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் வந்திருந்தாலும் அங்கே ஓடி இருக்க மாட்டாங்க, தலைமுறைவாயிருக்க மாட்டாங்க. அதுதான் பேசிக் பிரச்சனையே. ஒரு விஷயத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னா தானே நான் அந்த இடத்துல நிற்பேன். கரெக்டாக. எனக்கு அந்த எண்ணம் வேணும், எனக்கு அந்த எண்ணமே இல்லையே, அதனால அங்கே ஓடிட்டேன். அதனால இது இன்னும் ஒத்துக்கல, மன்னிப்பு கூட கேட்கல. அது குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லல. மாவட்ட செயலர் தான் பொறுப்பு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேன்ட்டீங்க. ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, முன்ஜாமீன் கிடைக்கலன்னு 15 நாளா தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மீம்ஸுக்கு கண்ணன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது என்ன இவங்களோட என்ன ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் 13 நாள் கழிச்சு அவர் இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறாரு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வருவாங்க. இப்போ முன்ஜாமீன் அடுத்தது கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு 15 நாள் தலைமறைவாக இருந்து வெளியே வந்து என்ன மூஞ்ச வச்சுட்டு போய் இவங்க சந்திப்பாங்க மக்களை சந்திக்க. 2வது மாவட்ட செயலாளர்களை எப்படி சந்திப்பார் இவர்? அப்போ என்னன்னா, அனுபவமும் இல்லை, ஒரு இஷ்யூக்கு வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற தன்மையும் இல்லை, பொறுப்பேற்றுக்கிற எண்ணமும் இல்லை, எந்த ஆங்கிலையுமே எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு திருப்பி அதான் சொல்ல. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் காலமாக பார்க்குறோம் இந்த அரசியலில். தமிழக அரசியலில் ஒரு பிரச்சாரத்தில் இறந்தது கிடையாது, இது இப்படி ஒரு இறப்பு நடந்தது கிடையாது. பெரிய இந்தியாலேயே வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து இவ்வளோ பெரிய மத விழாக்கள் நடந்திருக்கு, வேற பெருங்கூட்டங்கள் நிகழக்கூடிய இடங்கள்ல நடந்திருக்கு. ஒரு கட்சி பிரச்சார கூட்டத்தில் இப்படி நடந்தது இல்லை இல்லையா? இப்போ 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ அந்த தேர்தலை வச்சு தான் வந்து இந்த எல்லா திட்டங்களுமே வகுக்கப்பட்டது. இப்போ அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இல்லை, இவர் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு அவருக்கா தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. அப்பாடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதே சாக்கா வச்சு எலெக்ஷன் வரைக்கும் வீட்டில் இருந்தாலும் கூட நினைப்பார் அவர் களத்துக்கு வந்து வேலை செய்யணுங்கிற மாதிரி, அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல. அவர் தன்னை இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே, தட் மீன்ஸ் சோ கால்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் சொல்லிவிடலாம், சூப்பர் ஸ்டார் பெரிய ஸ்டாராகவே தன்னை நினைச்சிட்டு இருக்க தன்மையோட இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த தன்மையிலேருந்து விலகாமல் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கமல் அவர்களாச்சும் அரசியலுக்கு வந்து நிறைய சேனல்கள் இன்டர்வியூ கொடுத்தாரு, ரோட்டில் இறங்கி நடந்தார், இந்த பிரச்சாரத்துக்காக சில வேலைகளை செஞ்சார். இவர் அது கூட செய்ய மாட்டார். இவர் அரசியல்வாதிக்கான தன்மைகளுடைய ஆளாக தெரியல, அல்லது நான் புதுமையான அரசியல்வாதி அப்படின்னா அந்த புதுமையான தன்மையும் தெரியல. பழையவர்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கூட இவர்கிட்ட இல்லை, புதுமையான விஷயங்களும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் புதுசாக என்ன பேசுறேன்னு கேட்குறாரு இல்லையா? குடிநீர், சுகாதாரம், சாலை வசதி, மருத்துவம் இருந்தாலே போதுன்றாப்புல. அவ்வளோ நீடு இருக்குங்க புதுசாக கொண்டு வர்றது. இங்கே மாற்று அரசியலுக்கான கேள்வியே வந்து தேவைகளுக்காக தான் வருது. ஸோ அது புதுசாக என்ன பேசுன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ புதுசாகவும் ஒன்றும் இல்லை, அப்போ எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இன்னும் இப்போ தானே மீண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அவர்கள் மனதை தேற்றி விட்டு. அதாவது ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்கானவன். இந்த இஷ்யூவில் என்ன நடந்துச்சுன்னா, தனக்கு எந்த சேதாரம் நிகழக்கூடாதுன்ட்டு ஒருத்தர் தலைமுறையாக இருக்கிறார். தலைவரே அவரும் தலைமுறையாக தான் இருக்கிறார் அன்அபிஷியலா, கரெக்டா? அதாவது நமக்கு எந்த சேதாரம் இனிமேல் நிகழாது அப்படின்னு தெரிஞ்சப்பறம் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற, எந்த சேதாரமும் இல்லை, எல்லா வகையிலும் தன்னை தற்காத்து கொண்டு திரும்ப வருவார் வெளியே. இது வந்து இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணமே வந்து இங்கே வெற்றி பெறாது. ஸோ ஆனால் கூட்டம் திரும்பவும் வரும். இந்த விஷயத்திலையும் அவர் பாவம் என்ன பண்ணுவாருங்கிற பச்சாத்தாபத்தோடு மக்கள் அணுகுறாங்க இல்லையா? அது அவரோட ப்ளஸ். புரியுது. இவரோட அறியாமை அது. புரியுது. மக்களின் அறியாமை தான் அரசியல்வாதிகளோட ப்ளஸ் எப்போவுமே. அது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட விஜய்க்கு கூடுதல் ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இருக்கிற அரசியல்வாதிகள் மீது இவ்வளோ கரிசனமோ இவ்வளோ பச்சாத்தாபமோ படமாட்டாங்க இல்லையா?
விஜய் புதுசா வந்துட்டால அவர் மேல பயங்கர பச்சாத்தாபமும் கரிசனமும் இருக்கு. புரியுது. அது அவருடைய அறியாமை. அது இதுல பச்சாத்தாபப்பட வேண்டியதோ கரிசனப்பட வேண்டியதோ முட்டு கொடுக்க வேண்டியதோ இல்ல, தப்பு. ஏன்னா ஒரு மனிதன் பொறுப்பு இல்லாம அங்கிருந்து ஓடி இருக்கிறார். இல்லை நீங்கள் அந்த சாஃப்ட் கார்னர் அந்த நேச்சர் கூட மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த சாஃப்ட் கார்னர் கூட அவர் வந்து விஜயகாந்த் அவர்களைப் போல இல்லை மற்ற தலைவர்களைப் போல வரும்பொழுதே ஒரு வேகத்தோடு வராததும், வேகம் அப்படிங்கிறது இப்போ விஜயகாந்தை பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியும். அது இல்லாததுனால அந்த உருவமே வந்து அவருக்கு வந்து அந்த சாஃப்ட் கார்னரை கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, இவருக்கு இயல்பாகவே இவர் அதிகம் பேச அந்த நேச்சரே அதிகம் பேச மாட்டார். ஒரு தன்மையான ஆளு, மென்மையான ஆளு அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று நிறைய ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார், ஓகேவா? ஸோ அதனால அந்த எல்லாருமே இங்கே பெரும்பாலானவர்கள் வந்து அவரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சேர்ந்து அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணுது. அது அவருக்கு ப்ளஸ். அட்லீஸ்ட் அதை புரிந்து கொண்டு இனிமேல் அவர் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போறாருங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. பண்ணலாம். ஒன்றும் இதற்காக அப்படியே முடங்கி போக வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருப்பி வரலாம், திருப்பி மாவட்ட செயலாளர்லாம் அவரை சந்திக்கணும். இனிமேலும் புசி ஆனந்த வச்சு இவங்களெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்த நினச்சா வேலைக்காகாது. இனி என்னன்னா திமுகவோட ஒரு மாவட்ட செயலாளரோ, மதிமுகவோட மாவட்ட செயலாளரோ, இல்லை அதிமுகவோட மாவட்ட செயலாளரோ களத்தில் இறங்கி ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரு பிரச்சனை நிற்கிறாங்க, ஒரு இஷ்யூனா நிற்கிறாங்கன்னா எதுக்கு, யாரை நம்பி நிற்கிறாங்க? கட்சியை நம்பி நிற்கிறாங்க, கட்சி தலைவரை நம்பி நிற்கிறாங்க. இங்க அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. பொறுப்பாளர்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து அது கீழே இருக்கிறவங்க வந்து பொறுப்பேற்றுக்க முடியும். இது ஏதாவது பிரச்சனை மாவட்ட செயலர் தான் பொறுப்புன்னு எங்கேயா சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஸோ முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல அவங்களெல்லாம் நேரடியாக சந்திச்சு பேசணும். இந்த வீடியோ கால் இதெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல அந்த பொறுப்பாளர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து, என்னை விரும்ப போகிறது இல்லை, ஸோ சென்னைக்கு அழைத்து அவங்களெல்லாம் பார்த்து பேசணும். பேசி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். நேருக்கு நேர் பேசணுங்க. நீங்கள் காலில் பேசுகிறதெல்லாம் வேலைக்காது. நேருக்கு நேராக சந்திச்சு அவங்க கூட ஒரு நாள் முழுக்க இருந்து உரையாடி, இண்டிவிஜுவலாகவும் ஒட்டுமொத்தமாகவும் உரையாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கணும். எதிர்கால திட்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். முதல்ல அதுதான். மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் வேணுமே. கரெக்டு. கட்சி வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணுமே. கரெக்டு. ஸோ அதனால் இதுதான் பேஸு. ஸோ அதை அவர் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அவர் கட்சியினருக்கு அவர் மேலே நம்பிக்கை வரணும். புரியுது. விஜயா இருந்தாலும் இனிமேல் எப்படி போய்ட்டு மாவட்ட செயலாளர்லாம் பார்ப்பாருன்னு தெரில. ஐயா பிரச்சனை வந்து நீங்களே பதினஞ்சு தலைமறைவு, நாங்கள் எப்படிங்க உங்களை நம்பி வர்றதுனா அவன் அப்படி தானே கேட்பான். சார் நீங்களே பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் தலைமுறை ஆகிடுவீங்க சார், உங்களுக்கு ஏதோ அதுக்கான சூழல் இருக்குது, கடலுக்குள்ளே கூட போய் நீங்கள் வாழுவீங்க, நாங்கள் எங்கே சார் போகிறதுங்கிற ஒரு பொறுப்பாளர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் புதிய நிர்வாகிகளை நியமிக்கலாம், அல்லது பழைய நிர்வாகிகளையே அவங்களுக்கான வழிமுறைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லலாம். என்ன கேட்டால் அவங்க அப்பாவை கூட வச்சிருக்கலாம். ஸோ எஸ்ஐசி அவர்கள் கூட இருந்தால் நலம்னு நினைக்கிறீங்க? நலம். அவருக்காச்சும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தெரியும். நீண்ட நாளாக பயணிச்சிருக்கிறாரு, அரசியல் தலைவரோட பயணிச்சிருக்காரு, கள அரசியல் தெரியும். விஜய்க்கு தெரியாது. விஜய் பிறந்தலேருந்தே ஸ்டார் தான். நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்களுடைய தலைமையில் வந்து ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. எஸ்ஐசி நெருக்கமாக இருந்திருக்கா. அவர் வயது ஒன்று இருக்குது, அவருக்கு அரசியல் புரிதல் உள்ள ஆள், அடிப்படையில் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய கள அரசியல் தெரியும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். சினிமாலேயே விஜய் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்து பாதியில் போயிட்டார். ஒரு படத்தில் கொண்டு போய் அந்த சங்கத்துக்கு முன்னாடி வச்சு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சவர். சினிமாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள்லாம் இருக்குல்ல, டிசிப்ளினாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயம். அரசியலே அவருக்கு அனுபவம் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த கட்சிக்கு நியாயமாக இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவரை தாங்க போடணும். வாரிசு அரசியல்லாம் இங்கே இதெல்லாம் வராது. அவர் ஒரு சீனியர் பொறுப்பாக வச்சிருக்காரு, அல்லது குறைந்தபட்சம் தலைமை ஒருங்கிணைந்த ஏதோ ஒரு பதவியை கொடுத்து, புதுசாக கூட ஒரு பதவியை கொடுத்து அவரை கூட வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் நம்பினா வேலைக்காகாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, விஜய் என்கிற முகத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது, ஃபர்ஸ்ட் விஷயம் போதும், மக்களோட கனெக்ட் இருக்கு. இந்த இப்படி ஒரு நிகழ்வை கொண்டு எல்லார்கிட்டையும் சேர்க்கறதுக்கு, இப்படி ஒரு பிம்பத்தை பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட சோஷியல் மீடியா இருக்கு. ஸோ மக்கள் வராங்க, அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது சோஷியல் மீடியா இருக்குது. ஆப்வியஸ்லி மீடியா எல்லாம் விஜய்ங்கிற காரணத்துக்கு எல்லாருமே நம்ம அவங்க பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டுமே போதுமானதுன்னு நினச்சிட்டாங்க. இந்த ரெண்டும் போதாது ராஜா. அதுக்காக இந்த மக்கள் வந்து ஓட்டா மாறதுக்கு இங்கே கட்சியில் கட்டமைப்புன்னு ஒன்று வேணும். ஒவ்வொரு இஷ்யூக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு பேசிக்காக இவ்வளோ பொதுக்கூட்டம், இவ்வளோ கூட்டம் மாநாடு நடத்துட்டீங்க, இந்த மாதிரி சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டிங்க. சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க முன்னாடி உட்காந்து சுற்றுப்பயணத்துக்கு இந்த ஊருக்கு போகிறோம், திட்டங்கள் போட்டிங்க, என்ன பேச போகிறீங்க, அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பாதுகாப்பு நெறிமுறைகள் என்னங்கிறத நீங்க பேசவே இல்லையாங்க. கண்டிப்பா. அப்ப இதை பேசுவதற்கும் இதை யோசிப்பதற்கு கூட இந்த கட்சியில எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆள் இல்லை. கரெக்ட். இவர் வந்து பழைய திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அங்கிருந்து அதிருப்தியில வெளியே வந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதிருப்தியில வெளியே வந்தவங்க, அதிருப்தியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் சேரன்னு நினைச்சா கூட அவங்க எல்லாம் வேண்டாம், அவங்க எல்லாமே கரெக்டட், நம்ம கட்சியில எல்லாம் தூய்மையானவர்களா வேணும்ன்றாராம். இவர் சொல்லக்கூடிய அந்த கரப்டட், இவர் சொல்லக்கூடிய, நான் சொல்ல, இவர் சொல்றாரு, இவர் நினைக்கிறார்ல, அந்த மாதிரி கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ் ஒரு 5 பேர் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அங்க நின்றுப்பாங்க. அவங்க அரசியல் தெரிந்தவர்கள். அரசியல்லாம் தெரிய வேணாம், அவர்களுக்கு களத்தில் நிற்க தெரியும்.
ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதிமுக திமுக மேலே 1000 குறை சொல்லுங்கள். ஆனால் அதிமுக திமுக இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக ஈவன் காங்கிரஸ் ஊரில் ஒரு பிரச்சனை வந்து நிற்பான். இல்லை ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக இதுதாங்க பேசிக் அரசியல். ஏன் ஜெயிக்கிறாங்க? ஏன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க? மக்களை சந்திக்கிறாங்க, களத்தோடு நிற்கிறாங்க. களத்தில் நிற்கிறாங்க. ஏன் ஒரு எம்எல்ஏ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு ஒரு தொகுதியில்? களத்தில் இருக்காங்க, மக்களை சந்திக்கிறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது சீனியர்ஸ் வேணும். அவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைப்பா, ஒரு தொண்டற்படை ஒன்று நம்ம முதல்ல கிரியேட் பண்ணணும். ஏன்னா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அப்போ மாவட்டத்திற்கு 1000 பேர் இல்லை 2000 பேர் வச்சு நம்ம ஒரு தொண்டர் நமக்கு ஆட்கள் இருக்காங்க, ஆட்கள் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ முதல்ல தொண்டற்படை கிரியேட் பண்ணணும். ஒரு வாலண்டியர்ஸ் குரூப் மாதிரி ரெடி பண்ணி அதற்கு தொண்டற்படை உருவான வரலாறு தெரியணும் முதல்ல, இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கே ஆள் இல்லை. சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வேணும், நல்ல அட்வைசர்ஸ் வேணும். எல்லா ஏரியாலையும் சொதப்புறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஒரு மறுபரிசீலனை செஞ்சு திருப்பி ஒரு ரீவேம்ப் மாதிரி தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தப்பாக இருக்கு, பேசுகிற விஷயம் தப்பாக இருக்கு. புதுசாக என்ன பேசுன்னு கேட்குறாரு. ஸோ பிரச்சனை முடிஞ்சா புதுசான எண்ணங்கள் இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு ஐடியாஸ் இல்லைன்னா, திட்டங்கள் இல்லைன்னா போச்சா. பிரச்சாரம் இந்த ஆர்கனைஸ்டாக ஒன்று பண்ணுறதுல பாதுகாப்பு நெறிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறை எல்லாம் பிரச்சனை சொதப்புறாங்க. ஒரு இஷ்யூ நடந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது சுத்தமாக தெரில, மைனஸ் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இந்த இஷ்யூலேருந்து. அதுலேருந்து மீண்டு வர்ற என்னன்னு தெரில, ரெகுலர் பாலிடிக்ஸ் தெரில, எதுவுமே. அப்போ எந்த ஏரியாவில் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா விஜயோட முகத்தை வச்சு வெறும் ஃபேஸ் வேல்யூ வச்சு என்ன பண்ண முடியும்? முகத்துக்கு ஒரு ஓட்டு இப்பவும் கிடைக்கும், அது ஆட்சி அமைக்கிற ஓட்டா மாறாது. ஜெயிப்பதற்கான வாய்ப்பா இருக்குமானே ஒரு கேள்விதான் ஒரு தொகுதியிலையுமே. நீங்க இப்படியே இந்த முகத்தை வச்ச முகம் மட்டுமே போதும் நம்பிட்டுறீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். உங்கள் முகத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தில் ஒரு மேக்சிமம் க்ரௌடு ஓட்டா மாறும். அதையும் தாண்டி அந்த கூட்டத்தை வெளியே இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, மாநாடை ரொம்ப கூலாக வெளியேந்து பார்க்குற கூட்டம், அந்த கூட்டமும் ஓட்டா மாறணும்னா நீங்கள் பேசணும் இல்லை? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் எந்த ஏரியாலுமே இவங்க சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது இந்த நிகழ்வில். 35% ஓட்டு வேணும் ஒரு தொகுதிக்கு. ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும்னா அந்த தொகுதியில் மினிமம் 35% ஓட்டு வேணும். 35% வச்சு 117 தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கணும். நடக்குமா? நடக்கும். கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணும்போது தான் நடக்கும். அதற்கு ஒரு காலம் தேவைப்படும். இமிடியேட்டாக கூட நடக்கும். இப்போ இமிடியேட்டாக கூட நடக்கும். ஆனால் அதற்கு அற்புதமான திட்டங்களோட வரணும். நீங்கள் பேசுகிற விஷயங்களை கேட்டு என்னையா இவ்வளோ சூப்பரான விஷயங்களை சொல்கிறாங்க, பயங்கரமாக பண்ணுவார் போல. நீங்கள் பேசுகிற விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள், உங்களோட ஐடியாஸ், உங்கள் கூட இருக்க டீமு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து வந்து விடுவான். இன்னும் ஆரம்பிக்கும் போது இப்படி சொதப்புறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் முகத்தின் மூலமாக உருவாக்கி வச்சு இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சலசலப்பு உண்டாயிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அப்போ அதெல்லாம் திருப்பி மீட்டெடுக்கணும்னா காலம் இல்லை, குறைவான நாள் தான் இருக்குது எலெக்ஷனில். ஸோ விரைவாக அவர் வரணும். இன்னும் ரொம்ப கூலாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப வேகமாக வரணும்னு நினைக்கிறேன். கரூர் துயர் சம்பவமாக இருக்கட்டும், இல்லை வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தாவாய்க்கனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும். நன்றி தோழர். நன்றி.